அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் அசுபனி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் ஒருவர் ஜனனமானால் ஆரம்ப திசையாக, அதாவது ஜென்ம திசையாக கேது பகவானுடைய திசை பாருங்க. இந்த கேது பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தார்னா நல்ல ஒரு சிறப்பான பலன்களை தர முடியும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்துட்டிங்கன்னா கேது திசை பார்த்துட்டுங்க, சுக்கிர திசை பார்த்துட்டுங்க, சூரிய திசை பார்த்துட்டுங்க, சந்திர திசை பார்த்துட்டுங்க, செவ்வாய் திசை பார்த்துட்டுங்க. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராகு மகா திசை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு பகவான் திசை அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவானுடைய திசை வரும் பொழுது, இந்த ராகு பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தார்னா ஒரு நல்ல சிறப்பான பலன்களை தர முடியும் இவருடைய திசையில். அப்படிங்கிறத நம்ம இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு பகவான் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மாதிரி நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தார்னா நல்ல சிறப்பான பலன்களை இந்த ராகு திசை தருவாருங்க. இந்த ராகு பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. ஒருவேளை இந்த நட்சத்திரங்களை விட்டு வேறு நட்சத்திரங்களில் மீதியுள்ள நட்சத்திரங்களில் இருந்தார்னு வைங்களேன், அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு சென்று நல்ல வழிபாடு செய்யும்போது இந்த ராகு பகவானுடைய திசை ரொம்ப சிறப்பான திசையாக மாறிவிடுங்க. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.